ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். அதே நம்பிக்கையோட இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது கொண்டக்கடலை கறிங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கொண்டக்கடலை கறி செய்கிறதுக்காக நான் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துருக்குறேங்க. காபூல் கடலை நைட்டு ஊற வச்சுட்டேன், தண்ணி வடித்து வச்சுருக்கேன். நான் இப்போது கருப்பு கொண்டக்கடலையும் போடலாம், இதுவும் போடலாம். இப்போ இதை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஊற வச்ச கொண்டக்கடலை குக்கரில் போட்டுக்கலாங்க. 200 கிராம் அவ்வளோக்கு இருக்குது கொண்டக்கடலை. இப்போ இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இல்லைனா கொண்டக்கடலை வெந்ததுக்கப்புறம் சப்புன்னு இருக்கும் குழம்புல. ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துடுங்க. குக்கரில் வேக வைக்கிறதால நல்லா வெந்துடும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்குறேங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுக்கலாங்க. போதும், சீக்கிரமாகவே வெந்துடும். கொண்டக்கடலை வேகிறதுக்குள்ளார நம்ம அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பேன் வச்சுருக்கேன், காஞ்சிருச்சு. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். தனியா சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டிருக்கிறேன். சின்ன ஸ்பூனில் சீரகம் 1 டீஸ்பூனுங்க. ஒரு 10லேருந்து 15 பெப்பர் போட்டிருக்குறேங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. காரம் ஜாஸ்தி வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். பட்டை சின்ன பீஸு தட்டி வச்சுருக்கேன். லவங்கம் ஒரு 5 பீஸுங்க. 2 ஏலக்காய். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாங்க எண்ணெயில். தனியாக நல்லா வறுத்தாச்சுங்க மசாலாலாம் சேர்த்து. இப்போ 6 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேங்க காரத்துக்கு. காஷ்மீரி சில்லி இது வந்துட்டு கலருக்காகங்க, நல்லா கலர் கொடுக்கும் அதுக்காக. பூண்டு தேவையான அளவுக்கு, இஞ்சி தேவையான அளவுக்கு, ஒரு 1/2 கப்பு தேங்காய்ங்க, துருவின தேங்காய், பெரிய சைஸ் வெங்காயம் 1. இதெல்லாம் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கணுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்காச்சுங்க. இப்போ நான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு இன்னும் தக்காளி தேவைன்னா இன்னும் 1 கூட சேர்த்துக்கலாம். நான் 2 தான் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, கொஞ்சமாக உப்புங்க. ஃபஸ்ட்டே ஒரு வாட்டி நம்ம கொண்டக்கடலைக்கு போட்டு வேக வச்சுருக்குறோம். உப்பு இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும், அதுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க, தக்காளி ஃபுல்லு வதங்கிடும். மசாலா நல்லா வதக்காச்சுங்க. 5 நிமிஷம் ஆற விட்டுறலாம். வதக்கின மசாலாலாம் ஆறிடுச்சுங்க. ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க, ரொம்ப வேண்டாம், இந்த அளவுக்கு போதும். பேஸ்ட்டு மாதிரி அரைக்கணுங்க. அரைச்சிட்டு வரேன் பாருங்கள். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்குறேங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க மசாலா. இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. பாருங்கள், கொண்டக்கடலை 3லேருந்து 4 விசில் விட்டுருக்குறேங்க. எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. கடலைக்கறி தாளிக்கிறதுக்காக பாத்திரம் வச்சுட்டேங்க, காஞ்சிடுச்சு. 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. போதும் எண்ணெய், அந்தளவுக்கு எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேங்க. கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கட்டும். போட்டது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. மசாலாவில் நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சுக்கணுங்க மசாலா. மசாலா எண்ணெயில் போட்ட உடனே மேலெல்லாம் எகுருங்க. மூடி போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஃபஸ்ட்டு கம்மி பண்ணிவிடுங்க. நல்லா எண்ணெயில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மசாலா எண்ணெயில் நல்லா வேக வச்சாச்சுங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலை தண்ணியோடு ஊற்றிக்கணுங்க. தண்ணியோடு ஊற்றினா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஊற்றிட்டு கிளறி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணுங்க. ஜார் கழுவி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். உப்பு வேண்டாம், போடாதீங்க. உப்பு ஆல்ரெடி நம்ம கொட்டைக்கும் போட்டு வேக வச்சுருக்குறோம், மசாலாக்கும் போட்டிருக்குறோம். தண்ணி போதுங்க இந்த அளவுக்கு. இப்போ 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கினா ஆகிடுங்க. கொதிக்க விடலாம்.
பாருங்கள் கொண்டக்கடலை கறி எவ்வளோ நல்லா வெந்து வந்துடுச்சு, எண்ணெய் விட்டு வந்துடுச்சுங்க. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ நான் கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. நான் தாளிக்கிறதுக்கு சேர்க்கல. கட் பண்ண மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக புதினா, மல்லி புதினா சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. நான் எப்போவுமே சேர்க்குவேன். சேர்த்துட்டு கிளறிக்கலாங்க. கிளறுனா கொண்டக்கடலை ரெடிங்க. பாருங்கள் நம்மளோட கொண்டக்கடலை கறி எவ்வளோ நல்லா வந்திருக்கு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்தி சாதம் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. தோசை ரோட்டி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவோடு பார்க்கலாங்க. வணக்கங்க.